ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஈவினிங் 5 o'clock ஆகுது. வசூல் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு இவர். ரிஷப் வந்து ஒரே அழுக பாருங்கள், என்னையும் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. இவர் வேண்டாங்கிறாரு, வெயிலில் நான் கூப்பிட்டு போக முடியாது அப்படிங்கிறாரு. அவன் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். கூப்பிட்டு போகலன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரே கத்தல். மங்களம் மங்களம் கணேசம் மங்களம் மங்களம். ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் டேடி வந்து ரிஷப் கூப்பிட்டு போகல, அழுதுகிட்டே இருந்தால். அதுக்கப்புறம் இப்போ அழுக நிப்பாட்டிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கூப்பிட்டு போவாருன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் வந்து ஈவினிங் வாக்கிங் கொண்டு போகணும். கூப்பிட்டு போனால் தான் அவருக்கு பிடிக்கும் இல்லையா ரிஷப்? இங்கேருந்து கீழே எட்டி பார்க்கணுமா, அதனால் ஹைட்டு பத்தலை. சேட்டை பண்ணுறா ஃப்ரெண்ட்ஸுக்கு. பாருங்கள் எப்படி பார்க்குறான்ட்டு. இவங்க டேடி வந்ததுக்கப்புறம் வாக்கிங் போவாங்க 2 பேரும். ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணால, அதனால் ரிஷப்க்கு வந்து இந்த விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஓப்பன் பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரே அடம். ஓப்பன் பண்ணித்தாங்கப்பா, ஓப்பன் பண்ணித்தாங்க ரிஷப்க்கு ஓப்பன் பண்ணித்தாங்க. வாவ், இது எப்படி ஓப்பன் பண்ணே தெரில ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நிறையா கலர்ஸ் இருக்குது. ஐ மீன் ரிப்பீட்டட் கலர் தான். ரிஷப்க்கு இந்த விளையாட்டு வந்து டாய் வந்து ரொம்ப பிடிக்கும் ரிஷப்க்கு. இதோட ரேட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 200. 200. ரிஷப் விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஏண்டா மற்ற கலர்லாம் ஏடுறா, நோகணும். அதை எடுங்க, மற்ற கலர்லாம் எடுப்பான். எடு, கலர்லாம் எடு. ரிங் எடு ரிஷப். நெக்ஸ்ட் கலர் எடு. நெக்ஸ்ட் கலர் எடு. அவன் பாட்டுக்கு ஜாலியாக விளையாடுவான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டாய் இருந்தால் சமத்து பிள்ளை ரிஷப். கலர்ஸ் இருக்குண்ணா, எத்தனை கலர்ஸ் இருக்கு? 3-4 கலர் இருக்கு. இல்லை, எத்தனை ரிங் இருக்கு? அதை மட்டும் சேர்க்குறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் சேர்க்கணுமா? ஓ, 10. எடு விளையாடு. இவனோட அக்காவுக்கு வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஜஸ்ட்டு 5 கலர்ஸ் தான் வந்துச்சு, குட்டி. இது வந்து பெருசு. நான் தான் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் இவரை. இந்த மாதிரி டாய் வாங்கிட்டு வந்தாங்கன்னா நம்ம வந்து கலர்ஸும் சொல்லி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஈஸியாக செட் பண்ணி இதுக்குள்ளே போடுவாங்க. அதனால தான் வாங்கினேன். எல்லோ கலர், க்ரீன் கலர்னு இனிமேட்டு தான் ரிஷப் வந்து கற்றுக்க போகிறான். அதுக்குள்ளே போட தெரியுமா? போடு ரிஷப். அதுக்குள்ளே போட தெரியுமா? போடு.
ஏறி அந்த போடு. போடக்கூடாதான், எடுக்கணுமா? நம்ம இப்படி போட்டுக்கிட்டே இருந்தால் அவன் கற்றுக்குவான். இப்போ அவனுக்கு போடணும், இதுக்குள்ளே போடணும்னு தெரியாதுல்ல, அதனால தான் அவனுக்கு எடுக்க மட்டும்தான் தெரியும். ரிஷா போடு. ம் ம் இன்னும் ஒன்று காணும். ம் ம் போடக்கூடாது, கலைக்கணும் 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 கலைக்கணும். ஆ ஆ ஒன்று எடு 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 எடு. ம் ம் எடு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அப்படி தான் விளாடணும். சூப்பர் சூப்பர் ரிஷப். ரிஷப் பாருங்க எப்படி விளாண்டுட்டு இருக்கான்ட்டு, அதை சுற்றி விளாண்டுட்டு இருக்கான். இங்கே பாருங்க, இவனுக்கு இப்படி தான் ஜாலியாக இருக்கும். இப்படி தான் விளாடணுமா, அப்போ தான் ஜாலியாக இருக்குமா. வா வா வா, அதில் ஒரு ஜாலி இவனுக்கு. நல்லா அழகாக சுற்றுனுச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். ஒரே கோயில் மணி சத்தம் தான் ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் வீடியோ எடுத்துட்டேன். ரிஷப்போட க்யூட் பிளேயிங் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.